வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 1 பாடல் எண் 513 16 பெற்று வாழ்க என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 28/11/94 இக்கவியை புனைந்திருக்கிறார். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தொற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளங்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தில் ஒளிவிளக்காய் மனம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்து பாடலை கொடுத்திருக்கிறார். 16 பெற்று நாம் சிந்தித்த போது 16 பெற்று என்று பெரியவர்கள் வாழ்த்தும் போது நாம் பிள்ளைகளைத்தான் கருதியிருந்தோம். ஆனால் இந்த 16 செல்வங்களை ஒரு மனிதன் பெற்றாக வேண்டும் என்பதை, அதுதான் 16 பெற்று என்று விளக்கும் குருவினுடைய சிந்தனையை சிந்திப்போம். இறை உணர்வு ஒரு மனிதனுக்கு முக்கியம் தேவை என்பதை கூறி, அந்த இறை உணர்வு சித்தியாக அறநெறி வாழ்வு வேண்டும் என்று கூறி, ஒவ்வொரு மனிதனும் கல்வி பயின்றிருக்க வேண்டும் என்று கூறி, தனம், பிறகுதான் பொருட்துறையில் அவன் உயர வேண்டும். அவ்வாறு உயரும் போது அவனுக்கு தானியங்கள், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, கருவிலே திருவுடைய குழந்தை உண்டாகும் என்பதை கூறி, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, நட்பு வட்டம் விரியும். அந்த நட்பு அறிவில் உயர்ந்தவர்களை நம்முடன் நட்பு பேணுவதாக அது அமைக்கும். அன்புடைமை, எப்போதும் ஒரு அன்பு அனைவரிடத்திலும் பாராட்டுபவர்களாக நாம் மாறியிருக்க வேண்டும். இவை அனைத்தும் வர நமக்கு அகத்தவம் வேண்டும். இவை அனைத்தும் வந்தால் ஒரு மனிதனுக்கு அழகு வரும், புகழ் வரும், மனித மதிப்பு ஒழுகும், மதித்து ஒழுகும் பண்பு அவனிடம் இயல்பாகிவிடும். அவ்வாறு இயல்பாகும் போது அவன் பொறுமை உடையவனாக, பொறுமையுடை என்று கூறுகிறார். அந்த பொறுத்து செல்லும் மனப்பாங்கு அவனிடம் வந்துவிடும். இவ்வாறு 16 செல்வங்கள் இதுதான் என்பதை விளக்கி, இதை பெற்று போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்துதல் சென்று சேருவதும் இரண்டிடையே ஊடாடுவதும் நம்மை காப்பதாக அமையும். நாம் கூறும் வாழ்த்து பிறருக்கு சென்று சேர்ந்து அவர்களும் வாழ்வதாக அது அமையும். மறை விளக்கும் உயர் வாழ்வை, மறைபொருளாக இருக்கக்கூடிய அத்தனையும் நாம் உள் உணர்வாக உணர்வதாக இந்த 16 செல்வங்களையும் பெற்று நாம் வாழும்போது மதித்து ஒழுக்கம் காத்து, அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து ஒழுக்கத்தை காத்து மனையறத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டு வாழ்பவர்களாக, ஒளி விளக்காக தன்னையும் விளக்கிக் கொண்டு பிறருக்கும் விளக்கும் அளிப்பவராக நாம் மாறும் இந்த வளங்கள் நம்மிடம் ஓங்கி
எப்போதும் வாழ்க வளமுடன் என்று குரு அவர்கள் இந்த 16ஐயும் சொல்லி நம்மை வாழ்த்துவதை நாமும் அவ்வாறே அனைவரையும் வாழ்த்தி வாழ்வோம், வாழ வைப்போம், வாழ்த்துவோம் என்று கூறி இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், கவிதந்த குருவுக்கும், விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.